அமைச்சர் பொன்முடி மீதான செம்மண் குவாரி வழக்கில் மறு விசாரணை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் இந்த மாத இறுதியில் அறிக்கை தாக்கல் செய்யவுள்ளதாகவும் காவல்துறை நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். விவரங்கள் என்ன ஆனந்த்? வணக்கம். கடந்த 2006 முதல் 11ஆம் ஆண்டு வரையிலான திமுக ஆட்சி காலத்தில் உயர்கல்வி மற்றும் கனிமங்கள் மற்றும் சுரங்கத்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி தனது பதவி காலத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவில் செம்மண் வெட்டி எடுத்ததில் அரசுக்கு 28,36,00,000 ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக அமைச்சர் பொன்முடி, அவரது மகன் கௌதம சிகாமணி உள்ளிட்ட 8 பேருக்கு எதிராக கடந்த 2012ஆம் ஆண்டு விழுப்புரம் மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கு விழுப்புரம் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த வழக்கில் இதுவரை 46 பேர் சாட்சியம் அளித்துள்ள நிலையில் அதில் 29 சாட்சியம் பிறல் சாட்சியம் அளித்துள்ளனர். இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட காவல்துறை வழக்கில் மறு விசாரணை நடத்த வேண்டும் என கூறி மனு தாக்கல் செய்து இந்த வழக்கை விசாரித்த விழுப்புரம் முதன்மை அமர்வு நீதிமன்றம் மறு விசாரணைக்கு ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு மீண்டும் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த பொழுது காவல்துறை தரப்பில் ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதாவது இந்த வழக்கில் மறு விசாரணை என்பது இறுதிக்கட்டத்தில் இருப்பதாகவும் இந்த மாதத்தின் இறுதிக்குள் விசாரணை அனைத்து முடிவடைந்து அது தொடர்பான அறிக்கைகளை தாக்கல் செய்ய உள்ளதாகவும் தங்களுக்கு மேலும் கால அவகாசம் வேண்டும் எனவும் கோரப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் வழக்கினுடைய விசாரணையை வருகிற 22ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளது. அன்று இந்த வழக்கின் கூடுதல் விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்யவும் காவல்துறைக்கு முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.